ஹலோ வியூவர்ஸ். வெல்கம் டு மினிட் மிஸ்ட்ரி. கிட்டத்தட்ட 150 வருடங்களா இன்னைக்கு வரைக்கும் கோஸ்ட் ஷிப்பாவே நம்பப்படுற ஒரு மிஸ்டீரியஸான ஷிப்பை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். கோஸ்ட் ஷிப் அப்படின்றதுக்காக இது ஒரு மித்திக்கல் ஸ்டோரி தான் கிடையாது, இது ஒரு ரியல் இன்சிடென்ட். ஸோ அப்படி என்னதான் அந்த ஷிப்புக்கு நடந்துச்சு, அதை ஏன் கோஸ்ட் ஷிப்னு சொல்றாங்க அப்படின்ற பல விஷயங்களை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ நம்மளே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பார்க்க முடிய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடலாம். கூடவே நம்மளோட வாட்ஸ்அப் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனுக்குடனே அப்டேட்டா உங்களால பார்த்துக்க முடியும். அண்ட் வழக்கம் போல இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு டெக்ல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவா எஸ்எம்ரோஸ் டெக் அப்படின்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அதில் லேட்டஸ்டா ரிலீஸ் ஆகிற மொபைல் ஃபோன் அன்பாக்சிங்ல இருந்து ரிவ்யூ வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு டெக்ல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த சேனலுக்குரிய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், மறக்காம கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது டிசம்பர் 13, 1872 அன்னைக்கு நாள பிரிட்டிஷோட ஒன் ஆஃப் த டெரிட்டரியான கில்பிரால்டர்ல இருக்க கடற்கரை பகுதியில கேப்டன் மோரோஸ் கண்ணிமிக்காம நின்று கடலை பார்த்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல அவர் மட்டும் இல்ல, அவருக்கு பின்னாடி எக்கச்சக்கமான மக்களும் நின்னுக்கிட்டு கடலை கண்ணிமிக்காம பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கப்பே அந்த கடல்ல இருக்க ஃபாக கிழிச்சுக்கிட்டு ஒரு கப்பல் முன்னோக்கி வருது. அப்படி வர்றத பார்த்தோன்னா அந்த கூட்டத்துல இருந்த சில மக்கள் பாத்தீங்கன்னா ஆத்தாடி பேய் கப்பல் வந்துருச்சுடா அப்படின்னு தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா மற்ற சில பேர் பாத்தீங்கன்னா அந்த கப்பலுக்குள்ள என்னதான்டா இருக்கு அப்படின்றத பாக்குறதுக்கு ஆர்வமா நின்றுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்க கேப்டன் மோரோஸ் பாத்தீங்கன்னா கப்பல் சேஃப்டியா வந்துருச்சா அப்படின்னு கண்ணாலே செக் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இவர் செக் பண்ணிட்டு இருக்கப்பே கடல்ல நங்கூரம் போடப்படுது, கப்பலும் நிறுத்தப்படுது. அப்படி கப்பல் நின்ன உடனே கேப்டன் மோரோஸ் நியமிச்ச 3 சேலர்ஸ் அந்த கப்பல்ல இருந்து இறங்குறாங்க. அப்படி அவங்க இறங்கின உடனே அந்த கப்பல் கம்ப்ளீட்டா பிரிட்டிஷ் ஆர்மியால கையகப்படுத்தப்படுது. அப்படி கையகப்படுத்தின உடனே கேப்டன் மோரோஸையும் அந்த 3 சேலர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களை கோர்ட்டுக்கு கூட்டு போறாங்க. அப்படி கூட்டு போன அவங்ககிட்ட கோர்ட்ல விசாரணையும் ஆரம்பிக்குது. எஸ், இந்த கப்பலை நீங்க கடல்ல எந்த இடத்துல பாத்தீங்க, அப்படி பாக்குறப்ப அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல கேள்வியும் கேட்கறாங்க. அப்படி கேட்ட உடனே கேப்டன் மோரோஸ் அன்னைக்கு நடந்த இன்சிடென்ட் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. எஸ், இது டிசம்பர் 4, 1872 மதிய பொழுது. எஸ், அந்த டைம்ல கனடியன் பிரிக் டே கிராட்டியா அப்படின்ற கப்பல் பாத்தீங்கன்னா கடலை கிழிச்சிட்டு ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. அப்படி போயிட்டு இருக்க அந்த கப்பல் பாத்தீங்கன்னா திடீர்னு ஸ்லோவாக ஆரம்பிக்குது. அப்படி ஸ்லோவானதுக்கு முக்கியமான காரணமே அந்த கப்பல் அந்த க்ரூ மெம்பர்ஸ் கப்பலோட ஸ்பீடை கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொன்னனாலதான். எஸ், அந்த கப்பல் அந்த க்ரூ மெம்பர்ஸ் அவங்க கப்பல்ல இருந்து சில தூரத்திலேயே பாத்தீங்கன்னா ஃபாகுக்கு பின்னாடி ஒரு கப்பல் இருக்கதை நோட் பண்ணிடுறாங்க. அதை பார்த்த உடனே கேப்டன் மோரோஸ்ட இதை இன்ஃபார்ம் பண்றாங்க. அப்படி இன்ஃபார்ம் பண்ண உடனே தான் இவங்களுடைய கப்பலோட ஸ்பீடை கம்மி பண்றாங்க. அப்படி ஸ்லோ பண்ண உடனே தூரத்துல தெரிற அந்த கப்பலை நோக்கி நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் மோரோஸும் ஆர்டர் கொடுக்கறாரு. அப்படி ஆர்டர் கொடுத்தோடனே கேப்டன் மோரோஸ் கப்பலான டே கிராட்டியா அந்த வினோதமான கப்பலை நோக்கி போக ஆரம்பிக்குது. அதையே வினோதமான கப்பல்னு கேப்டன் மோரோஸ் சொல்றாருன்னா, நார்மலா ஒரு கப்பல்ல கேப்டன், சேலர்ஸ் அண்ட் க்ரூ மெம்பர்ஸ் எல்லாம் இருந்தாங்க அப்படின்னா அந்த கப்பல் எந்த மாதிரி செயல்படும் அப்படின்றது இன்னொரு கேப்டனுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா. ஆனா இவங்க கண்ணில் பட்ட அந்த கப்பல் அந்த மாதிரிலாம் செயல்படல. அதற்கு மாறா வினோதமா ஸ்லோவா ஆடி அசைஞ்ச மாதிரி தான் அந்த கடல்ல போயிட்டு இருக்கு. சோ அதனாலதான் அந்த கப்பல்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த கப்பலை நோக்கி போறாங்க. அப்படி பக்கத்துல போக போக தான் அந்த கப்பலை சுத்தி இருக்கிற ஃபாக் லைட்டா விலக தான் அந்த கப்பலோட பேரும் தெரியுது. அதுதான் மேரி செலஸ்டே. இந்த மேரி செலஸ்டே கப்பலை பத்தி ஆல்ரெடி கேப்டன் மோரோஸ் கேள்விப்பட்டிருந்திருக்காரு. இது ஒரு நல்ல சரக்கு கப்பல் அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியுது. அப்படிப்பட்ட இந்த கப்பல் எதுக்கு இவ்வளவு வினோதமா இந்த கடல்ல மிதந்துட்டு இருக்கு அப்படின்றதாம் இவருக்கு புரியாத புதிராவே இருக்கு. சோ அதனாலே இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா அந்த கப்பலை நோக்கி செலுத்த சொல்றாரு. இவங்களுடைய டே கிராட்டியா கப்பலும் அந்த மேரி செலஸ்டேக்கு பக்கத்துல போகுது. அப்படி போன உடனே மோரோஸ் அவருடைய கப்பல்ல இருந்த மாதிரியே யாராச்சும் இந்த கப்பல்ல இருக்கீங்களா, இருந்தீங்கன்னா சிக்னல் கொடுங்க அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறாரு. அது ஒரு தடவை 2 தடவை கிடையாது, 5 தடவை 6 தடவைக்கு மேல கத்தி பாக்குறாரு. ஆனா எவ்வளவு கத்தினாலும் அந்த ஒரு மேரி செலஸ்டேல இருந்து எந்த ஒரு ரிப்ளையும் வரவே இல்ல. சோ இதுக்கு மேல இங்க இருந்து பார்த்தா வேலைக்காகாத அவருடைய க்ரூ மெம்பர்ஸ் 3 பேரை அங்க போய் செக் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாரு. அவங்களும் டே கிராட்டியா கப்பல்ல இருந்து மேரி செலஸ்டேக்குள்ள குதிக்கிறாங்க. அப்படி குதிச்சு அவங்க அந்த மேரி செலஸ்டே கப்பலை கம்ப்ளீட்டா சர்ச் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சர்ச் பண்றப்பதான் அவங்களே சாக்கார மாதிரி சில விஷயங்களையும் பாக்குறாங்க. எஸ், அந்த கப்பல்ல இருக்க எல்லா விஷயங்களும் பாத்தீங்கன்னா அங்கங்க அப்படியே வச்ச மாதிரி அவ்வளவு அழகா இருக்கு. இன்னும் கொஞ்சம் தெளிவா சொன்னோம் அப்படின்னா அந்த கப்பல்ல 1701 பேரல்ஸ் ஆஃப் ஆல்கஹால் இருக்கு, அதாவது சரக்கு இருக்கு. அது மட்டும் கிடையாது, கிச்சன்ல 6 மாசத்துக்கு தேவையான எல்லா உணவுப் பொருட்களும் அப்படியே இருக்கு. க்ரூ மெம்பர்ஸ்க்காக ஒதுக்கப்பட்ட ரூம்ல பாத்தீங்கன்னா அவங்க போடுறதுக்காக வச்சிருந்த ட்ரெஸ் எல்லாமே அழகழகா அடுக்கப்பட்டு இருக்கு. கேப்டனோட ரூமும் பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா நீட்டா எல்லாமே வச்ச இடத்துல வச்ச மாதிரி இருக்கு. அது மட்டும் கிடையாது, அவருடைய டேபிள்ல கடைசியா எழுதி வச்சிருந்த ஷிப்போட லாக் புக் இருக்கு. அது மட்டும் கிடையாது, அவருடைய ரூம்ல அவருடைய ஒய்ஃப் இருந்ததுக்கான அடையாளமா அவங்களுடைய துணிமணியும் அவங்களுடைய சின்ன பிள்ளை இருந்ததுக்கான அடையாளமா அந்த பிள்ளையோட துணிமணியும் இருக்கு. ஆனா என்னதான் இப்படி எல்லாமே வச்ச இடத்துல வச்ச மாதிரி இருந்தாலும் அந்த ஷிப்ல ஒரு ஆளை கூட பார்க்க முடிஞ்சான்னு கேட்டாம். அதுதான் கிடையாது, அந்த ஷிப்பே கம்ப்ளீட்டா விரிச்சோடி அபாண்டண்டா இருக்கு. சோ இத பார்த்தோன்னே அந்த க்ரூ மெம்பர்ஸ் மேரி செலஸ்டே கப்பலோட மேற்பகுதிக்கு வந்து கேப்டன் மோரோஸ்டம் கப்பல் சூப்பரா இருக்கு, ஆனா உள்ளதா யாருமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க.
சொல்றாங்க. இதை கேட்டோன்னே கேப்டன் மோரோஸ்க்குனால செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. கப்பல் நல்லா இருக்கிறப்ப ஏன் இந்த கப்பல்ல டிராவல் பண்ண எல்லாரும் மாயமா மறைஞ்சாங்க? அப்ப இதுக்கு பின்னாடி எதுவும் மர்மம் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக கேப்டன் மோரோஸே பார்த்தீங்கன்னா மேரி செலஸ்டேக்குள்ள குதிச்சு உள்ள போக ஆரம்பிக்கிறாரு. அப்படி உள்ள போன உடனே கேப்டன் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒருத்தர் கப்பலை பார்த்தாரு அப்படின்னா எப்படி பாப்பாரோ அதே மாதிரி அவர் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அதாவது இதுக்கு முன்னாடி போனவங்க பார்த்தா குரூ மெம்பர்ஸ் தானே. சோ அவங்க கப்பல் அழகா இருக்கா, இது எங்க இருக்கு, இது எப்படி இருக்கு அப்படின்னு தானே பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா இவரு இந்த கப்பல்ல எதுவும் மிஸ் ஆயிருக்கா அப்படின்றத நோட் பண்ண மாதிரி பார்த்துட்டே வராரு. அப்படி பாக்குறப்ப கேப்டனோட ரூம்ல காம்பஸே காணா அப்படின்றத கண்டுபிடிக்கிறாரு. அதாவது வழிகாட்ட உதவுற காம்பஸ் இருக்கு பாத்தீங்கன்னா அதுவே இல்ல அப்படின்றத கண்டுபிடிக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, கேப்டனோட பெட்டுக்கு கீழே ஒரு உடைந்த வால் இருக்கதையும் பாக்குறாரு. அதுல பிளட் ஸ்டெயின்ஸ் இருக்கதையும் நோட் பண்றாரு. அதுக்கடுத்து கேப்டனோட ரூம்ல இருந்து வெளியே வந்து ஆல்கஹால் பேரல் அடுக்கி வச்சிருக்கிற ஏரியா இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஏரியாக்குள்ள என்டர் ஆகி பாக்குறப்ப அதுல சில பேரல்ஸ் எம்டியா இருக்கதையும் நோட் பண்றாரு. அதை நோட் பண்ண உடனே கொஞ்சம் முன்னோக்கி போய் ஸ்கல் இருக்கிற ஏரியாக்கு போய் பாக்குறப்ப அந்த ஸ்கல் இருக்கிற ஏரியால கால் பாதம் அளவுக்கு கடல் தண்ணீர் உள்ள வந்திருக்கதையும் நோட் பண்றாரு. இதெல்லாம் நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த மேரி செலஸ்டோட மேற்பகுதிக்கு வந்து பாக்குறப்ப அந்த கப்பல்ல அந்த லைஃப் போட்டையே காணோம் அப்படின்றதையும் நோட் பண்றாரு. சோ இதெல்லாம் நோட் பண்ணி பாக்குறப்ப மேபி வாலண்டியராவே இங்க இருந்து எல்லாருமே இந்த லைஃப் போட் எடுத்துட்டு வெளியே போயிட்டாங்களோ அப்படின்ற ஒரு தாட்டுக்கு அவர் வர்றாரு. ஆனா என்னதான் அந்த தாட்டுக்கு கேப்டன் மோர்கோஸ் வந்தாலும் இந்த கப்பலை நல்லா அவர் ஸ்க்ரூட்னி பண்ணி பாக்குறப்ப கப்பல்ல எந்த இடத்துலயுமே பெருசா டேமேஜ் ஆன மாதிரியும் இல்ல, இந்த கப்பல் மூழ்கக்கூடிய ஸ்டேஜ்லயும் இல்ல. அப்படி இருக்கிறப்ப இதுல இருந்த க்ரூ மெம்பர்ஸ் அண்ட் கேப்டன் அவரோட ஃபேமிலி எல்லாருமே ஏன் திடீர்னு இந்த கப்பல்ல இருந்து தப்பிச்சு லைஃப் போட் எடுத்துட்டு போகணும் அப்படின்றதும் ஒரு மிகப்பெரிய புதிரா அவரோட மைண்ட்ல ஓட ஆரம்பிக்குது. ஆனா என்னதான் இது அவரோட மைண்ட்ல ஓடினாலும் இந்த ஒரு கப்பல் கேப்டன் மோர்கோஸ் கிடைச்சது ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த காலகட்டத்தில் கடல் வழி பயணத்தின் போது யாராச்சும் ஒரு கேப்டன் ஏதாச்சும் ஒரு அபண்டன்ட் ஷிப்பை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அந்த ஷிப்பை சேஃப்டியா பிரிட்டிஷ் நாட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்தாங்க அப்படின்னா இன்சூரன்ஸின் அடிப்படையில அந்த கப்பலுக்கு என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூக்கான அமௌண்ட், அதாவது காசை பார்த்தீங்கன்னா ரிவார்டாவே அந்த கப்பலை கண்டுபிடிச்சு கொண்டு வந்தவருக்கு கொடுத்துருவாங்க. சோ அதன்படி பாக்குறப்ப இந்த கப்பல் நல்ல பெரிய கப்பல். அது மட்டும் கிடையாது, இதுல எக்கச்சக்கமான பேரல் ஆஃப் ஆல்கஹால்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது 1700 பேரல்ஸ் ஆஃப் ஆல்கஹால் இருக்கு இல்லையா. சோ அப்படின்னா இந்த ஒரு கப்பலை நம்ம சேஃப்டியா பிரிட்டிஷ் நாட்டுக்கு கொண்டு போயிட்டோம் அப்படின்னா நம்ம கையில செம்மையான பணம் கிடைக்கும் அப்படின்றதுனாலயே கேப்டன் மோர்கோஸ் இந்த கப்பல் இந்த க்ரூ மெம்பர்ஸ்க்கு என்னாச்சுன்றதெல்லாம் பெருசா கண்டுக்கிறாம நம்மளுக்கு ஒரு கப்பல் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கப்பல்ல டிராவல் பண்ண 3 sailors இந்த கப்பல்ல ஏறி ஓட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மோர்கோஸ் முன்னாடி அவரோட கப்பல் எடுத்துட்டு போறாரு. பின்னாடியே 3 sailors மேரி செலஸ்ட் கப்பல் எடுத்துட்டு மோர்கோஸ் கப்பலை ஃபாலோ பண்ணிட்டே வர்றாங்க. ஆனா என்னதான் அடுத்தடுத்து இந்த 2 கப்பலும் ஸ்டார்டிங் டைம்ல ஒரே இடத்துல இருந்து கிளம்பினாலும் ஒரே டைம்ல கிளம்பினாலும் அந்த கடலோட கிளைமேட்னால பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு முன்னாடியே கேப்டன் மோர்கோஸோட கப்பல் கடற்கரையை ரீச் பண்ணிருது. அதாவது டிசம்பர் 12ஆம் தேதி அது போய் ரீச் பண்ணிருது. ஆனா இவரும் இவரோட க்ரூ மெம்பரும் கண்டுபிடிச்சு கூட்டு வந்த அந்த மேரி செலஸ்ட் கப்பல் ஒரு நாள் டிலேயா டிசம்பர் 13ஆம் தேதி தான் அந்த கடற்கரையை வந்து ரீச் ஆகுது. அப்படி ரீச் ஆகிற அந்த ஒரு டைம்ல தான் கேப்டன் மோர்கோஸ் அந்த கப்பல் கரெக்டா வந்து சேர்ந்திருக்கா அப்படின்றத ஒத்து பார்த்துட்டே இருக்காரு. அதுக்கு பின்னாடி இருக்கிற மக்கள் எல்லாருமே கோஸ்ட் கப்பல் வந்துருச்சு அப்படின்ற ஒரு தாட்டோட அந்த கப்பலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா கேப்டன் மோர்கோஸ் வந்த உடனே இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியால ஃபுல்லா காட்டு தீ மாதிரி பரவுது. அப்படி பரவ உடனே அந்த பேய் கப்பலை பார்க்கணும்னு சொல்லிட்டு அங்க எக்கச்சக்க பேர் கூடவும் செஞ்சிருக்காங்க. சோ இதுதான் அங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மோர்கோஸ் கோர்ட்ல சொல்றாரு. ஆனா என்னதான் மோர்கோஸ் இந்த ஒரு தியரியை கோர்ட்ல சொன்னாலும் இது அப்படியே கோர்ட் ஏத்துக்கிறதுக்கு தயாராகவே இல்ல. ஏன்னா அந்த காலகட்டத்தில் ஒரு கப்பலை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கொடுத்தா ரிவார்டு கிடைக்கும் அப்படின்றதுனாலயே எக்கச்சக்க பேர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா காசுக்கு ஆசைப்பட்டு கடல்ல நல்லா இருக்கிற சிப்பை அட்டாக் பண்ணி அதுல இருக்கிற க்ரூ மெம்பர்ஸ் கேப்டன் எல்லாத்தையும் கொண்டு போட்டுட்டு அந்த கப்பலை அலேக்கா தூக்கிட்டு வந்து நாங்க ஒரு கப்பலை கண்டுபிடிச்சோம்னு சொல்லி கொண்டு வந்து நிப்பாட்டி ரிவார்டை வாங்கிட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. சோ அதே மாதிரி இவங்களும் பண்ணிருப்பாங்களோ அப்படின்ற கண்ணோட்டத்தோட நாங்க இந்த கப்பலை கம்ப்ளீட்டா சர்ச் பண்ணி எவிடன்ஸை கேதர் பண்ணி நீங்க இன்னசென்ட்னு ப்ரூவ் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு ரிவார்டு கொடுக்கப்படும். சப்போஸ் நீங்க ஏதாச்சும் அசம்பாவிதம் இந்த கப்பல்ல பண்ணிருந்தா உங்களுக்கு தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் மோர்கோஸை போலீஸோட கட்டுப்பாட்டின் கீழே வைக்க சொல்லிடுறாங்க. சோ ஒன்ஸ் மோர்கோஸை காவல்துறையோட பாதுகாப்பின் கீழ் வைத்த உடனே இந்த மேரி செலஸ்ட் கப்பலை பத்தின ஹிஸ்டரியை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடுறப்பதான் சில விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க. அதுதான் இந்த கப்பலை ஃபர்ஸ்ட் உருவாக்குறப்ப இதுக்கு பேரு மேரி செலஸ்ட் எல்லாம் கிடையாது. இந்த கப்பலை உருவாக்குறப்ப இதுக்கு வைக்கப்பட்ட பேரு அமேசான். இது 1861 காலகட்டத்தில் நோவா ஸ்கோட்டியா அப்படின்ற ஒரு இடத்துல தான் உருவாக்கவே படுது. அப்படி உருவாக்கப்பட்ட உடனே இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கேப்டனை நியமிக்கிறாங்க. அப்படி நியமிக்கப்பட்ட கேப்டன் மர்மமான முறையில திடீர்னு நிமோனியானால பாதிக்கப்பட்டு உயிரிழக்கவும் செய்யறாரு. இந்த ஒரு நிகழ்வு அந்த கப்பலோட தொடக்கத்தையே ஒரு கஸ்டு பேஜா மாத்த ஆரம்பிக்குது. அதாவது சபிக்கப்பட்ட ஒரு கப்பலா அதை மாற்ற ஆரம்பிக்குது. சரி, இந்த இன்சிடென்ட்டோட நின்றுந்தா கூட ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதுக்கடுத்தும் இந்த கப்பல் எக்கச்சக்கமான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுது. அதை குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அதுக்கடுத்து இந்த கப்பலை இன்னொருத்தவங்க வாங்கிட்டு இந்த கப்பலை கடல்ல ஓட்டி பாக்குறாங்க. அப்படி ஓட்டுறப்ப அவங்க கரெக்டா ஓடினாலும் இது தாறுமாறா ஓடி போய் இன்னொரு கப்பல்ல மோதி ஒரு மிகப்பெரிய விபத்தையும் கிரியேட் பண்ணுது. அதனால இதுல மிகப்பெரிய சேதாரமும் ஏற்படுது. சோ அதை பார்த்த உடனே ஆத்தாடி இந்த கப்பலோட ஃபர்ஸ்ட் கேப்டன் செத்து போயிட்டான். இப்போ ஓட்டுறப்ப இந்த கப்பல் கடல்ல போய் விபத்தையும் சந்திக்குது. இதுக்கு மேலே இந்த கப்பலை ரிப்பேர் பண்ணி ஓட்டினா அது வேலைக்கே ஆகாது. இதை எப்படியாச்சும் வித்துறணும்னு சொல்லிட்டு அந்த கப்பலோட ஓனர் அதுக்கடுத்து எப்படியாச்சும் இதை விற்கணும்னு சொல்லிட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்திருக்காரு. ஆனா காலங்கள் தான் ஓடுதே தவிர இந்த கப்பல் மேல இந்த சபிக்கப்பட்ட ஒரு செய்தி யாரையுமே இந்த கப்பலை வாங்க வைக்க மாட்டேங்குது. கடைசியா இந்த கப்பலை ஒரு கேப்டன் வாங்க முன் வர்றாரு. அவர் தான் கேப்டன் பெஞ்சமின் ஸ்பூனர் பிரிக்ஸ்.
பிரிக்ஸ். எஸ், இவருக்கு இந்த கப்பலை பார்த்தோன்னே ரொம்ப ரொம்ப பிடிச்ச போயிருது. இந்த கப்பலை நம்ம ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா இது நம்மளோட பயணத்துக்கு பெர்ஃபெக்டான ஒரு கப்பலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கப்பலை வாங்கி இந்த கப்பலை அளவுக்கு அதிகமான காசு போட்டு ரிப்பேர் பண்ணவும் செய்யறாரு. அது எவ்வளவு காசு போடுறாரு அப்படின்னா அந்த காலகட்டத்தில் இன்னைக்கு ரூபாய் மதிப்பின்படி கிட்டத்தட்ட $10,000 செலவு பண்ணி அந்த கப்பலை ரிப்பேர் பண்ணவும் செய்யறாரு. அப்படி ரிப்பேர் பண்ணி முடிச்சோடனே அதோட அழகை பார்த்தோடனே இதுக்கு ஒரு புது பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு. அப்படி முடிவு பண்ணி தான் அதுக்கு ஒரு பேரும் வைக்கிறாரு. அதுதான் மேரி செலிசிட். எஸ், இந்த ஒரு நேம் வச்சதுக்கு அப்புறம் இந்த கப்பல் ஏறி நம்ம மிகப்பெரிய ஒரு பயணத்தை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு நியூயார்க்ல இருந்து 1701 பேரல் ஆஃப் நேச்சுரல் ஆல்கஹால், அதாவது சரக்கை ஏத்திட்டு அதை இட்டாலியில இருக்கிற ஜெனோவால கொண்டு போய் சேர்க்கிறதா இவரோட பயணத்தோட ஒரு முக்கியமான நோக்கமே. சோ அதுக்காக பார்த்தீங்கன்னா தன்னோட கப்பல்ல டிராவல் பண்றதுக்காக சைலர்ஸை இவரே ஓனாவே செலக்ட் பண்றாரு. அதாவது ஸ்கில்டான பர்சன்ஸ் மட்டும் தான் என்னோட கப்பல்ல ஏறி வரணும் அப்படின்றதுக்காகவே இவரே யார் யாரெல்லாம் ஸ்கில்டா இருக்காங்களோ அவங்கள மட்டும் செலக்ட் பண்ணி இந்த பயணத்துக்காக அழைப்பு விடுறாரு. அவங்களும் இந்த பயணத்துக்காக வர்றாங்க. இவங்களோட சேர்த்து தன்னோட ஃபேமிலியும் தான் கூட கூட்டு போகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு. அப்படி முடிவு பண்ண உடனே தன்னோட ஒய்ஃபான சாராவையும் தன்னோட 2 வயது மகளான சோபியாவையும் தான் கூட கூப்பிட்டுக்கிறாரு. அந்த டைம்ல தன்னோட மகனை மட்டும் கூட்டு போகாம அவனை பாட்டிட்டே விட்டுட்டு போயிடுறாரு. அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா அவன் படிக்கணும் அப்படின்றதுனாலயே அவனை கப்பல்ல கூப்பிடாம வீட்லயே விட்டுட்டும் போயிடுறாரு. சோ இவங்களோட சேர்த்து 8 க்ரூ மெம்பர்ஸும் அந்த கப்பல்ல ஏறி அவங்களோட பயணத்தை நவம்பர் 7, 1872 நியூயார்க் ஹார்பர்ல இருந்து தொடங்குறாங்க. அப்படி இந்த ஒரு பயணத்தை தொடங்க நம்ம கேப்டன் பிரிக்ஸை பத்தி உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா அவருக்கு கடல்வழி பயணத்துல எக்கச்சக்கமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவர் ஒரு ஸ்கில்டான கேப்டனும் கூட. அவர் எவ்வளவு எக்ஸ்ட்ரீமான கடல் சீற்றங்களையும் அசால்ட்டா ஹேண்டில் பண்ணக்கூடிய திறமை கொண்டவர். அது மட்டும் கிடையாது, இவர் இப்ப மேற்கொள்ற இந்த ஒரு கடல்வழி பயணம் கொஞ்சம் டேஞ்சரான பயணம் அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் அதை நம்மளால ஈஸியா ஹேண்டில் பண்ணிட முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்ததுனால தான் இந்த ஒரு பயணத்துல தன்னோட ஃபேமிலியாவே இவர் கூட கூட்டிட்டும் போறாரு. அது மட்டும் கிடையாது, இவர் செலக்ட் பண்ணிருக்கிற அந்த 8 க்ரூ மெம்பர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களும் கடல்வழி பயணத்துல செம்மையான திறமை படைச்சவங்க. சோ அவங்களும் எவ்வளவு எக்ஸ்ட்ரீமான சிச்சுவேஷனா இருந்தாலும் அந்த ஒரு சிச்சுவேஷனை அழகா ஹேண்டில் பண்ணக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க. சோ இந்த பயணத்தை எவ்வளவு சீக்கிரமா முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா முடிச்சுட்டு மறுபடியும் நியூயார்க்குக்கு திரும்பணும் அப்படின்றதான் அவங்களோட குறிக்கோளாவே இருந்துச்சு. ஆனா என்னத்தை தான் இது இவங்களோட குறிக்கோளா இருந்தாலும் அடுத்த சில நாட்கள்லயே இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டா சொன்னோம் அப்படின்னா டிசம்பர் 4ஆம் தேதி இந்த ஒரு கப்பல் அபாண்டண்டா நடுக்கடல்ல மறந்துட்டு இருந்தது தான் கேப்டன் மோர்கோஸ் அவரோட கப்பல்ல இருந்து பார்த்து இந்த கப்பலை மீட்டெடுத்து இப்போ பிரிட்டிஷ்க்கு கொண்டு வரவும் செஞ்சிருக்காரு. சோ இந்த ஒரு பேக்ட்ராப் ஹிஸ்டரி தான் இன்வெஸ்டிகேஷன்ல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கலெக்ட் பண்றாங்க. இதை கலெக்ட் பண்ணி முடிச்ச உடனே அந்த கப்பலை கம்ப்ளீட்டா ஸ்க்ரூட்னி பண்ணி அதுல ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கலெக்ட் பண்றாங்க. அப்படி கலெக்ட் பண்றப்ப கேப்டன் மோர்கோஸ் சொன்ன சின்ன சின்ன எவிடன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி அதை சோதனைக்கும் அனுப்பி விடுறாங்க. அப்படி அனுப்பிட்டதுக்கு அப்புறம் அதை ரிப்போர்ட்டையும் கொண்டு வந்து கோர்ட்ல சப்மிட் பண்ணவும் செய்றாங்க. எஸ், அந்த ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா மேரி செலிஸ்ட்ல எந்த விதமான சண்டை வந்ததுக்கான அடையாளங்களும் இல்ல. அந்த கப்பலை கேப்டன் மோரோஸோட குரூ தாக்குனதுக்கான எந்த விதமான தடயங்களும் இல்ல. அது மட்டும் கிடையாது, அந்த கப்பல்ல இருக்க எல்லா பொருட்களும் வச்ச இடத்துல வச்ச மாதிரியே தான் இருக்கே தவிர ஒளிஞ்ச மாதிரியும் இல்ல. கூடுதலா வயலன்ஸ் நடந்ததுக்கான தடயங்களும் இல்ல. அது மட்டும் கிடையாது, அந்த வால்ல இருந்த கரையும் ரத்த கரையெல்லாம் கிடையாது, அது சாதாரண துருப்பிடிச்ச கரை தான் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டை கொடுத்துறாங்க. சோ இப்படி ரிப்போர்ட் வந்து கோர்ட்டும் பாத்தீங்கன்னா இவங்க இன்னசென்ட் தான் அப்படின்னு தீர்ப்பும் கொடுத்துறாங்க. தீர்ப்பு கொடுக்கறதோட மட்டும் இல்லாம இவங்களுக்கு ரிவார்டு கொடுக்க சொல்லி பரிந்துரையும் பண்ணிடுறாங்க. ஆனா என்னத்தை தான் ரிவார்டு கொடுக்க சொன்னாலும் இன்சூரன்ஸ் அமௌண்ட் அப்படியே கொடுக்க சொன்னாங்களா அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது. அதற்கு மாற இன்சூரன்ஸ்ல 6ல் 1 பங்கு மட்டும் தான் அவங்களுக்கு கொடுக்கவே சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த காலத்தோட மதிப்பின்படியே பாத்தீங்கன்னா வெறும் $800 மட்டும் தான் மோரோஸ்க்கு கொடுக்கவே சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு அமௌண்ட் மோரோஸ் எதிர்பார்த்த அமௌண்ட்டை விட ரொம்ப கம்மியா இருந்தாலும் கேஸ்ல இருந்து தப்பிச்சதே பெரிய பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சோம் படிச்சோன்னு ஓடி போயிட்டாப்ல. இப்படி கம்மியான அமௌண்ட்டை கோர்ட் கொடுக்க சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா மோரோஸோட டீமை பாத்தீங்கன்னா கோர்ட் கம்ப்ளீட்டா இன்னசென்ட் நம்பல, அவங்கள பார்சியலா தான் நம்பவே செஞ்சாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த ஒரு கப்பலுக்கு பின்னாடி எக்கச்சக்கமான மர்மங்களும் மறைஞ்சிருக்கு அப்படின்றது கோர்ட்டுக்கு நல்லாவே தெரியுது. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ஒரு மேரி செலிஸ்ட் கப்பல் இருக்கு பாத்தீங்களா, இது பர்ஃபெக்ட்டான சீவர்த்தி கப்பல் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கடல்ல டிராவல் பண்றதுக்கு இதை விட பர்ஃபெக்ட்டான கப்பலே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட இந்த கப்பலை டிராவல் பண்ண எல்லாரும் கம்ப்ளீட்டா எப்படி மாயமா மறைஞ்சாங்க அப்படின்றது தான் இவங்களுக்கு இந்த ஒரு மிகப்பெரிய டவுட்டாவே இருக்கு. அதுலயும் கேப்டன் பாத்தீங்கன்னா டெய்லி என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்றத அவங்களுடைய லாக் புக்ல எழுதுவாங்க. அப்படி எழுதுற இந்த லாக் புக்ல இந்த மேரி செலிஸ்டோட கேப்டனான பிரிக் பாத்தீங்கன்னா அவருடைய லாக் புக்ல நவம்பர் 25ஆம் தேதி கடைசியா சில விஷயங்களை எழுதியிருக்காரு. அப்படி அவர் எழுதுனதுல பாத்தீங்கன்னா எதையுமே பெருசா ஸ்ட்ரேஞ்சாலாம் எழுதவே இல்லை. இன்னைக்கு நாள்ல கடல் சீற்றம் கொஞ்சம் மோசமா இருக்கு, ஆனா இதையும் நாங்க சமாளிச்சிரும் அப்படின்னு தான் எழுதவே செஞ்சிருக்காரு. ஆனா அந்த ஒரு பேஜுக்கு அப்புறம் லாக் புக்ல எந்த ஒரு ரைட்டிங்குமே இல்ல. தட் மீன்ஸ் அதுக்கப்புறம் தான் இந்த கப்பல்ல ஏதோ நடந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் அந்த கப்பல்ல இருந்த எல்லாருமே மாயமா மறையவும் செஞ்சிருக்காங்க. அதுவும் நவம்பர் 25ஆம் தேதி அந்த லாக் புக்ல மென்ஷன் பண்ணப்பட்ட லொகேஷன் படி பார்த்தா இவங்க நார்த் ஈஸ்ட்ல இருக்க சாண்டா மரியால இருந்து வெறும் 6 மைல் தொலைவுல தான் இருக்கவே செஞ்சிருக்காங்க. சோ ஒரு லேண்டுக்கு இவ்வளவு பக்கத்துல இருந்த இவங்க எதுக்கு இந்த கப்பல்ல இருந்து திடீர்னு மாயமா மறைஞ்சாங்க அப்படின்றது தான் இங்க இருக்க ஒரு மிகப்பெரிய டவுட்டாவே இருக்கு. இன்வெஸ்டிகேட்டர்ஸும் அந்த சாண்டா மரியால போய் விசாரணையும் பண்ணி பார்த்திருக்காங்க. ஆனா அப்படி விசாரிச்சு பார்த்தப்ப இந்த ஐடென்டிட்டில யாரும் இங்க வரல அப்படின்றதையும் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ இந்த சாண்டா மரியாக்கு வரல கப்பல்ல இல்ல அப்படின்னா இவங்க எங்க தான் போயிருப்பாங்க? இந்த ஒரு கேள்விக்கு இது நாள் வரைக்கும் யாராலையும் பதில் சொல்ல முடியல அப்படின்னு தான் சொல்லியானோம். இருந்தாலும் சில பேர்
பேர் பாத்தீங்கன்னா சில விதமான தியரிகளை முன்னெடுத்து வைக்கிறாங்க. அதுல முதல் தியரி இன்சூரன்ஸ்க்காக கேப்டன் பிரிக் இந்த மாதிரி பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மேலோட்டமா இதை ஒரு லைனா பார்த்தா இப்படி பண்ணிருக்கலாம் அப்படின்னு நம்மளுக்கே தோணும். ஏன்னா கப்பலை பாத்தீங்கன்னா நடுக்கடல விட்டுட்டு சேஃப்டி போர்ட்ல தப்பிச்சு வந்துட்டு என்னுடைய கப்பல் உடஞ்சு போச்சு இன்சூரன்ஸ் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணி வாங்கிடலாம் இல்லையா, அந்த மாதிரி இவர் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்றாங்க. இதற்கு சாட்சியா கப்பல் அந்த லைஃப் போட்டையும் காணா காம்பஸையும் காணா இல்லையா, இப்படிதான் பண்ணிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்றாங்க. ஆனா என்னதான் இப்படி சொன்னாலும் இன்சூரன்ஸ்க்காக ஒருத்தர் இப்படி பண்ணிருந்தாருன்னா கண்டிப்பா நாடு திரும்பி இருக்கணும் இல்லையா. ஆனா கேப்டன் பிரிக் அவருடைய ஃபேமிலி அவருடைய க்ரூ மெம்பர்ஸ் யாருமே நாடு திரும்பல இல்லையா. அது மட்டும் கிடையாது, கேப்டன் பிரிக்குன்னு ஒரு நல்ல பேர் சொசைட்டில இருக்கவும் செஞ்சிருக்கு. இதுக்கெல்லாம் மேல அவர் பயங்கர மத பற்றுடையவரும் கூட. அவர் கிறிஸ்டியானிட்டியை பயங்கரமா ஃபாலோ பண்ணுவாரு, தவறு செய்யக்கூடாது அப்படின்றதுல கண்ணும் கருத்துமா இருப்பாரு. கூடுதலா அவர் டிசிப்ளினான ஆளும் கூட, டீ டோட்டலரும் கூட. அப்படி இருக்கிறப்ப வாலண்டியரா இவர் தன்னுடைய பேரை கெடுத்துக்குவாரா அப்படின்னு கேட்டா அதுக்கும் வாய்ப்பு கிடையாது இல்லையா. இதுக்கெல்லாம் மேல இந்த தேரியில இருக்க ஒரு மிகப்பெரிய ஃபிளாவே, ஒருத்தர் இன்சூரன்ஸ்க்காக ஒரு கப்பலை ஓட்டிட்டு போய் நடுக்கடல்ல விட போறாரு அப்படின்னா அவருடைய ஃபேமிலியை கூட கூட்டு போவாரா என்ன? கண்டிப்பா போக மாட்டார்ல. ஏன்னா இதுல டேஞ்சர் அதிகமா இருக்கு இல்லையா. சோ அதன்படி பாக்குறப்ப இந்த தியரி ஃபெயில்டான தியரியா தான் மாறுது. அதுக்கடுத்து இரண்டாவது தியரியா மேபி நவம்பர் 25க்கு அப்புறம் இந்த கப்பல் டிராவல் பண்றதுக்கு ஏற்ற ஒரு சிப்பா இல்லாத சூழ்நிலையை அடைஞ்சிருக்கலாம். அதனால கூட இவங்க எல்லாருமே அந்த கப்பல்ல இருந்து தப்பிச்சு லைஃப் போட்ல ஏறி போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்றாங்க. அது என்னடா சாதகம் இல்லாத ஒரு சிப்பா மாறுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். அதுக்கான பதில என்ன சொல்றாங்கன்னா, இந்த கப்பல்ல தான் 1700 பேரல் ஆஃப் ஆல்கஹால் ஏத்திட்டு போறாங்க இல்லையா. சோ அந்த பேரல்ல சில பேரல்ல இருந்து ஆல்கஹால் லீக் ஆக ஆரம்பிச்சிருக்கலாம். அப்படி லீக் ஆகிற அந்த ஆல்கஹால் ஹைலி எக்ஸ்ப்ளோசிவ் இல்லையா. ஏன்னா அதுல சின்ன ஒரு தீப்பொறி பட்டாலே இந்த கப்பலை வெடிச்சு சதறிடும் இல்லையா. சோ இவ்வளவு எக்ஸ்ப்ளோசிவா மாற போற இந்த ஒரு கப்பலை இதுக்கு மேலே ஒரு கேப்டன் அண்ட் அவங்களோட க்ரூ மெம்பர்ஸ் எல்லாரும் டிராவல் பண்ணுவாங்களான்னு கேட்டா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனாலதான் தப்பிச்சு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்றாங்க. இதுக்கு சான்றா அந்த 1700 பேரல் ஆஃப் சரக்குகள்ல பாத்தீங்கன்னா சில பேரல் எம்டி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பாத்துருந்தாங்க இல்லையா. அந்த எல்லா பேரலுமே லீக் ஆயிருக்கு அப்படின்றதையும் சான்றா வைக்கிறாங்க. ஆனா என்னத்தான் இதை சான்றா வச்சு இப்படி ஒரு தியரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் எவ்வளவு பேரல்ஸ் ஆஃப் ஆல்கஹால் கப்பலை ஏத்திட்டு போற கேப்டனுக்கு இப்படி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நடக்கும்னு தெரியாமையா இதை ஏத்திட்டு போவாரு. அப்படி ஏத்திட்டு போனாலும் இந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும், அதை எப்படி சமாளிக்கணும்ன்றது ஒரு நல்லாவே தெரியும் இல்லையா. அந்த ஏரியாக்குள்ள போயிட்டு எதுக்கு ஒரு சம்பந்தமே ஒரு தீப்பொறியை கொண்டு போய் போட போறாரு, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது இல்லையா. சோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களுக்காக இவ்வளவு பெரிய வாயேஜை ஒரு கேப்டன் கம்ப்ளீட்டா கட் பண்ணிட்டு கப்பலை நடுக்கடல்ல அபாண்டண்டா விட்டுட்டு தப்பிச்சு போறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அது மட்டும் கிடையாது, இந்த ஜேர்னில எவ்வளவு ரிஸ்க் இருக்குன்றது அவர் நல்லா தெரிஞ்சுதான் இந்த ஜேர்னி அவர் மேற்கொள்ளவும் செஞ்சிருப்பாரு. அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரியான காரியங்கள்லாம் அவர் செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னும் எக்ஸ்பர்ட்ஸ் அடிச்சு சொல்றாங்க. சோ அதன்படி பாக்குறப்ப இந்த ஒரு தியரியும் ஒரு ஃபெயில்டான தியரியா தான் மாறுது. இந்த இரண்டாவது தியரி ஃபெயில்டான தியரியா மாறதுக்கு ஒரு இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்கு. ஏன்னா இவங்க சொல்றபடி ஒரு கப்பல் வெடிக்க போகுது அப்படின்றதுனால தான் இவங்க எல்லாருமே இங்க இருந்து தப்பிச்சு போயிருக்காங்கன்னு சொல்றாங்க இல்லையா. சப்போஸ் இவங்க அதனால தான் தப்பிச்சு போறாங்க அப்படின்னா இவங்களோட உடைமைகள்லாம் எடுக்காமையா போவாங்க. சப்போஸ் லைஃப் போட்ல உடைமைகளை ஏத்த முடியாது அப்படின்றதுனால விட்டுட்டாங்க அப்படின்னு கூட வச்சுக்கிட்டாலும் இவங்க சாப்பிடுவதற்கு தேவையான உணவு கூட எடுக்காம அவங்க தப்பிச்சு போயிருக்கணும். கண்டிப்பா உணவுகளை எடுத்து தானே அவங்க போவாங்க. ஆனா அடுத்த 6 மாதத்துக்கு தேவையான எல்லா உணவுமே எடுக்கப்படாம அந்த கப்பல் இருந்ததுதான் இந்த தியரியோட ஒரு பிக்கஸ்ட் ஃபெயில்டாவே மாறுது. அதுக்கடுத்து மூன்றாவது தியரியா என்ன வைக்கிறாங்கன்னா, மேபி பைரட்ஸ் வந்து இந்த கப்பலை ஆக்குபை பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. ஆனா இந்த தியரி கேட்கிறப்ப உங்களுக்கு தெரியும் இது கம்ப்ளீட்டான ஃபெயில்டான ஒரு தியரி அப்படின்னு. ஏன்னா ஒரு பைரட்ஸ் அதாவது கடற்கொள்ளையர்கள் வந்து ஒரு கப்பலை அட்டாக் பண்றாங்க அப்படின்னா அவங்களோட முக்கியமான நோக்கம் என்னவா இருக்கும், அந்த கப்பல் இருக்கிற செல்வங்கள் இல்லாட்டும் உடைமைகள் எல்லாத்தையுமே ஆட்டையை போட்டு போறது மட்டும் தான் அவங்களோட எய்மாவே இருக்கும். அதன்படி பாக்குறப்ப இந்த கப்பல்ல ஏதாச்சும் காணாம போயிருந்துச்சா அப்படின்னு கேட்டா எதுவுமே அந்த அளவுக்கு பெருசா காணாமலே போகல. முக்கியமா சொல்லணும் அப்படின்னா ஆல்கஹால் பீப்பா எல்லாமே அடுக்கி வச்ச மாதிரி அப்படியே தான் இருந்துச்சு. அவங்களோட உடைமைகள் எல்லாமே அப்படியே தான் இருந்துச்சு. சாப்பாடுக்காக வச்சிருந்த உணவுகள் எல்லாமே அப்படிதான் இருந்துச்சு. சோ ஒரு கடற்கொள்ளையன் சிம்பிளா வந்து ஒரு லைஃப் போட் எடுத்துட்டு போறதுக்காகவும் கேப்டனோட காம்பஸ் எடுத்துட்டு போறதுக்காகவும் வந்து அட்டாக் பண்ணுவாங்களா? கண்டிப்பா அட்டாக் பண்ணவே மாட்டாங்க. சப்போஸ் அவங்க அட்டாக் பண்ணிருக்காங்க அப்படின்னு கூட வச்சாலும் இந்த கப்பல் அட்டாக் பண்ணதுக்கான ஏதாச்சும் தடயம் இருந்துச்சா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது இல்லையா. சோ அதன்படி பாக்குறப்ப இந்த பைரட்ஸ் தியரியும் ஃபெயில்டா தான் முடியுது. அதுக்கடுத்து நான்காவது தியரி, அங்க இருக்க க்ரூ மெம்பர்ஸ்க்கும் கேப்டன் கடையில சின்ன ஒரு கலகம் ஏற்பட்டிருக்கலாம். அதனாலேயே க்ரூ மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து கேப்டனை போட்டு தரையலாம் அப்படின்னு பிளான போட்டு இருந்திருக்கலாம். அப்படி பிளான போட்டு தான் கேப்டனே அவருடைய ஃபேமிலியை கொண்டிருக்கலாம். அப்படி கொன்றதுக்கு அப்புறம் அவங்க லைஃப் போட்டை எடுத்து தப்பிச்சு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு தியரியும் கேட்கிறப்ப ஓரளவுக்கு கரெக்டா இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் இதுவும் ஒரு ஃபெயில்டு தியரி தான். ஏன்னா அந்த ஷிப்ல டிராவல் பண்ற எல்லா க்ரூ மெம்பர்ஸையும் கேப்டன் பிரிக் தான் பார்த்து செலக்ட் பண்ணிருக்காரு இல்லையா. சோ அவருக்கு யாரெல்லாம் செட் ஆவாங்களோ அவங்கள மட்டும் தான் செலக்ட் பண்ணி அவர் கூட்டே போயிருக்காரு. அப்படி இருக்கிறப்ப அவங்க கேப்டனுக்கு எதிராக கலகம் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. சப்போஸ் அவங்க கேப்டனுக்கு எதிராக கலகம் பண்ணி கேப்டனோட சண்டை போட்டிருந்தாங்க அப்படின்னா சின்ன சின்ன அசம்பாவிதங்கள் அந்த ஷிப்ல நடந்திருக்கும் இல்லையா. ஆனா அதற்கான எந்த தடையும் அந்த ஷிப்ல இல்ல இல்லையா. அப்படி இருக்கிறப்ப இதுவும் ஒரு ஃபெயில்டான தியரியா தான் முடியுது. சோ இப்படி பிராக்டிக்கலான தியரி அங்க எதுவுமே நடக்கல அப்படின்னா வேற என்ன அமானுஷ்யமான விஷயம் அங்க நடந்திருக்கும் அப்படின்றதான் ஒரு மிகப்பெரிய கேள்வியாவே இருக்கு. எஸ், நல்லா போயிட்டு இருக்கிற ஒரு கப்பல் அதுக்குள்ள இருக்கிற எல்லா உடைமைகளும் அப்படியே தான் இருக்கு, வச்சது வச்ச இடத்துல தான் இருக்கு. கேப்டன் அவரோட வேலையை நல்லா தான் பார்த்துட்டு இருக்காரு. க்ரூ மெம்பர்ஸ் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. உள்ள இருக்கிற கேப்டனோட ஒய்ஃபும் எல்லாரும் சாப்பிடுறதுக்கு தேவையான
தேவையான சமையலை சமைச்சிட்டு இருக்காங்க, அதை பரிமாறதுக்கு ரெடியா இருக்காங்க. அப்படி இருக்கிற சமயத்துல ஏதோ ஒரு அமானுஷத்தை அவங்க பார்த்திருந்தா மட்டும்தான் அந்த கப்பலை விட்டு தெரிச்சு ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்கணும் இல்லையா? அப்படி தப்பிச்சு ஓடணும் முடிவு பண்ண அந்த ஒரு மொமெண்ட்ல இந்த ஷிப்ல இதுக்கு அடுத்து ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணா மட்டும்தான் அவங்க எந்த பொருளையும் எடுக்காம தப்பிக்கிறத மட்டுமே கான்சென்ட்ரேஷனா வச்சு லைவ் போட் எடுத்துட்டு ஓடி இருக்கணும் இல்லையா? சோ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பயம் உங்களுக்குள்ள கிரியேட் ஆயிருந்திருக்கு அப்படின்னா அந்த ஒரு அமானுஷ்யமான விஷயம் என்னவா இருந்திருக்கும் அப்படின்றதான் இங்க இருக்கிற ஒரு $1 மில்லியன் கொஸ்டினாவே இருக்கு. இதற்கு பதிலா சில சூப்பர் நேச்சுரல் விஷயங்களையும் சில பேர் சொல்றாங்க. அந்த சூப்பர் நேச்சுரல் விஷயங்களை பாக்குறதுக்கு முன்னாடி மேபி கடல் சீற்றம் கூட இங்க ஏற்பட்டிருக்கலாமடா, அந்த கடல் சீற்றத்தினால இதுக்கு மேலே கப்பல்ல இருந்தா கப்பலும் மூழ்கி போயிரும், நம்மளும் செத்து போயிரும் அப்படின்னு நினைச்சதுனால கூட லைவ் போட்ல ஏறி அவங்க போயிருக்கலாமடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம். ஆனா சப்போஸ் இவங்க ஒரு மிகப்பெரிய கடல் சீற்றத்தை சந்திச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த கப்பல்ல இருக்கிற எல்லா பொருட்களுமே அலங்கோலமா மாறி இருக்கணும் இல்லையா? ஆனா அப்படி எதுவுமே அந்த கப்பலுக்குள்ள நடந்ததுக்கான அடையாளமும் இல்ல, தடயமும் இல்ல. சோ எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கிற அந்த ஒரு சமயத்துல பெர்ஃபெக்ட்டான மொமெண்ட்ல தான் நல்லா கப்பல் போயிட்டு இருக்கப்பதான் இவங்க திடீர்னு தப்பிச்சு போகவே செஞ்சிருக்காங்க. சோ அதன்படி பாக்குறப்ப அந்த அமானுஷ்யம் என்னவா இருக்கும்? இதற்கு பதிலா சில பேர் மேபி ஏலியன்ஸ் மாதிரியான வினோதமான கிரியேச்சர் அவங்க பார்த்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதை பார்த்ததுனால கூட இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தோம் அப்படின்னா அந்த ஏலியன்ஸ் நம்மள ஆட்கொண்டுட்டு போயிரும் அப்படின்ற ஒரு பயத்துல கூட லைஃப் போட் எடுத்து குதிச்சு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா இவங்க சொல்றது ஃபேண்டசி ஃபிக்ஷனுக்கு வேணா ஒத்து வருமே தவிர ரியல் லைஃப்ல யாருமே இது வரைக்கும் ஏலியனை பார்த்ததே இல்ல இல்லையா? சோ அதன்படி பாக்குறப்ப இதுல 100% நம்பகத்தன்மை அப்படின்ற ஒண்ணு இல்லவே இல்ல. சப்போஸ் அவங்க ஏலியனை பார்க்கல அப்படின்னா அங்க என்ன நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இது உருவானதுல இருந்து எக்கச்சக்க பேரோட உயிரையும் காவு வாங்கிருக்கு இல்லையா? சோ அப்படி இருக்கிறப்ப இந்த கப்பல் நடுக்கடல்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கப்ப இது கோஸ்ட் ஷிப்பா மாறி இருந்திருக்கலாம். அப்படி மாறின உடனே அந்த கப்பல்ல டிராவல் பண்ணியிருந்த எல்லாருக்குமே இதுக்கு மேலே இந்த ஷிப்ல இருந்தோம் அப்படின்னா நம்ம உயிர் கண்டிப்பா போயிடும் அப்படின்ற பயம் வந்திருக்கலாம். அந்த பயம் வந்த உடனே அந்த கப்பல்ல இருந்த லைஃப் போட்டை எடுத்து அவங்க கடல்ல குதிச்சு தப்பிச்சு போயிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்றாங்க. இந்த தியரியை கேட்கிறப்ப ஓரளவுக்கு நம்பக்கூடியதா இருந்தாலும் பேய் அப்படின்ற ஒரு விஷயமும் பாத்தீங்கன்னா 100% நம்பக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது இல்லையா? சோ அதனாலே இதுவும் ஒரு ஃபெயில்டு தியரியா தான் அமையுது. சரி, ஏலியனும் இல்ல பேயும் இல்ல அப்படின்னா வேற எந்த ஒரு அமானுஷ்யமான விஷயத்தை பார்த்து இவங்க கப்பல்ல இருந்து திடீர்னு தப்பிச்சு போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப அதுக்கு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, மேபி இந்த கப்பல் போற வழியில ஒரு மிகப்பெரிய ஐஸ்பர்க் இருந்திருக்கலாம். அதாவது டைட்டானிக் கப்பல் எப்படி ஐஸ்பர்க்ல போய் மோதி அது மூழ்குச்சோ அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய ஐஸ்பர்க் அவங்க பார்த்திருக்கலாம். அப்படி பார்த்து அந்த ஒரு டைம்ல இந்த ஷிப்பை திருப்ப முடியாத ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆயிருந்திருக்கலாம். சோ அந்த ஒரு சிச்சுவேஷன்ல இதுக்கு மேலே நம்ம அந்த ஷிப்ல இருந்தோம் அப்படின்னா அது ஐஸ்பர்க்ல மோதி மூழ்கிறோம், அப்படி மூழ்குச்சு அப்படின்னா நம்ம இறந்து போயிரும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வர்றப்ப வேற வழியே இல்லாம லைஃப் போட் எடுத்துட்டு உடனே கடல்ல குதிச்சு இவங்க தப்பிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்றாங்க. இந்த தியரி கேட்கறதுக்கு ஓரளவுக்கு கரெக்டா இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் இந்த கப்பல் உண்மையிலேயே ஐஸ்பர்க்கை நோக்கி போயிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அதுல மோதி மூழ்கி இருக்கணும் இல்லையா? ஆனா அப்படி மூழ்காம அதுக்கடுத்தும் பல நாட்கள் கடல்ல மிதந்து கேப்டன் மூர்ஹோஸோட கண்ணுல பட்டுச்சு இல்லையா? அதன்படி பாக்குறப்ப இது ஐஸ்பர்க்ல மோதவே இல்ல. அப்படி மோதாம இது நல்லா மிதக்குது அப்படின்னு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இந்த லைஃப் போட்டோட குதிச்ச கேப்டன் பிரிக் அண்ட் அவரோட குரூ மெம்பர்ஸ் எல்லாருமே அடுத்த நாள் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இது ஐஸ்பர்க்ல மோதல அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா மறுபடியும் கப்பல் ஏறி இருப்பாங்க இல்லையா? சோ அதுவும் இங்க நடக்கல அப்படின்னா இந்த ஒரு தியரியும் ஃபெயில்டான தியரி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா சொல்லிடுறாங்க. சரி, இதுவும் நடக்கலாம். அப்புறம் என்னதாண்டா அங்க நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, மேபி அங்க சீக்வாக் மாதிரியான பினாமினல் நடந்திருக்கலாம். அதனால அந்த இடத்துல ராட்சத அலைகள் உருவாயிருக்கலாம். அந்த அலைகளுக்கு பயந்து இவங்க கப்பல்ல இருந்து லைஃப் போட்டை எடுத்து குதிச்சு தப்பிச்சு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தியரி கேட்கறப்ப நல்ல தியரி மாதிரி தெரிஞ்சாலும் இது ஒரு காமெடியான தியரி. ஏன்னா அவ்வளவு பெரிய கப்பலே ராட்சத அலைகள் கவுக்கிறப்ப லைஃப் போட்லாம் ஏமாத்தறோம். இது கூட தெரியாம அந்த கேப்டன் பிரிக் இருந்திருப்பாப்ல. அதன்படி பாக்குறப்ப இது ஒரு ஃபெயில்டு தியரியா தான் முடிஞ்சிருக்கு. சோ அந்த கப்பல்ல ஒரு ரத்த கரல எந்த விதமான ஃபைட்டுக்கான அறிகுறியும் இல்ல, யாருமே அந்த கப்பலை அட்டாக் பண்ணதுக்கான தடயமும் இல்ல, கப்பல் எங்கேயும் டேமேஜும் ஆகல, இந்த கப்பல் போறப்ப எந்த விதமான இயற்கை சீற்றங்களும் ஏற்படல, கப்பல்ல எந்த விதமான ஸ்ட்ரகுலும் கிரியேட் ஆன மாதிரி தெரியல, கேப்டன் அவரோட லாக் புக்ல எந்த விதமான எக்ஸ்ட்ரீமான சிச்சுவேஷனை சந்திச்சதா மென்ஷன் பண்ணவும் இல்ல, கப்பல்ல வச்ச எல்லாமே வச்ச இடத்துல அப்படியே தான் இருக்கு. அப்படின்றப்ப திடீர்னு அந்த கப்பல்ல டிராவல் பண்ண இவங்க எல்லாருமே எப்படி மாயமா மறைஞ்சாங்க அப்படின்ற ஒரு $1 மில்லியன் கொஸ்டினுக்கு கிட்டத்தட்ட 150 வருடங்களா இன்னைக்கு வரைக்கும் விடை கிடைக்கல அப்படின்றதான் இங்க இருக்கிற ஒரு மிஸ்டரியான விஷயமாவே இருக்கு. இப்படி மாயமா மறைஞ்சவங்க எல்லாருமே கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்கப்படவும் இல்ல, அவங்க எங்க போனாங்க அப்படின்றதுக்கும் பதில் கிடைக்கவும் இல்ல. சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க என்ன தேரி வைக்கிறீங்க? நல்லா இருக்கிற கப்பல்ல இருந்து இவங்க எதுக்கு திடீர்னு மாயமா மறைஞ்சாங்க? இதற்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பை.